நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த சிவனாண்டி இருக்கார்ல, சிவனாண்டியை வந்து ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சாமுண்டீஸ்வரன் வந்து சிவனாண்டியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து அந்த பொண்ணோட லவ்வர் இருக்கார்ல, அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, எல்லாத்துக்குமே காரணம் வந்து சிவனாண்டி தான். அவர் சொல்கிறதுனால தான் நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணோம். எங்களுக்காக வந்து நீங்கள் வந்து இவளை மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னையா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ளவங்க எல்லாமே வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா காசுக்கு ஆசைப்பட்டு ஏதோ இப்படிலாம் பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து எந்திக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவங்க ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டாங்க, ஆனால் பண்ண சொன்னது யார், எங்கள் குடும்பத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சுற்றிக்கிட்டு திரியிறானே இந்த சிவனாண்டி தான். ஏய் சிவனாண்டி, நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நீ வந்து எனக்கு வந்து எதிரி தான், எனக்கு பிடிக்காதவன் தான், உனக்கு என்னை பிடிக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக வந்து நீ இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையெல்லாம் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பொண்ணை வச்சுட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கே, உனக்கு கொஞ்சமாவது வந்து அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி திட்டுறாங்க. அவருக்கு வந்து எதுவுமே பேச முடியல. அமைதியாகவே தலையை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காரு சிவனாண்டி. அங்கிட்டு பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து என்னடா இப்படி வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து இப்படி வசம் வாங்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்துக்கிட்டு ஆளவந்தான் வந்து பேச ஆரம்பிக்காங்க. ஏன்பா நீ வந்து தப்பு பண்ண மாட்ட, நல்லவே நினச்சி உனக்கு சேர் போட்டு இங்கே எல்லாம் முன்னாடி உட்கார வச்சா இப்படிப்பட்ட ஆள்னு தெரியாமல் போச்சே. என்னோட முடிவு வந்து இது வரைக்கும் மாறினதே கிடையாது, ஆனால் உன் விஷயத்தில் வந்து மாறிடுச்சு. இப்படி பிளான் போட்டு நீ இப்படி வந்து ஊரையே ஏமாற்றிருக்க. நீ வந்து இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாது. கார்த்திக்கு சொன்ன பனிஷ்மெண்ட்டு தான் இனிமேல் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ வந்து இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போகிறேன். நீ என் கண்ணிலையும் படக்கூடாது, இந்த ஊரில் உள்ளவங்க கண்ணிலையும் படக்கூடாது. நீ வந்து இந்த ஊரை விட்டு ஒழுங்காக போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளவந்தான் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆமாம் நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது, ஊரை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஊர் மக்கள் இருக்காங்களே அவங்க எல்லாமே வந்து கோஷம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்து ஆளவந்தான் வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகிட்ட வந்து சாரிப்பா தம்பி, நான் வந்து நீ சொல்கிற உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் நான் வந்து குழம்பி போயிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிக்கோ. நான் வந்து உனக்கு தப்பான தீர்ப்பு வந்து கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா விடுங்க ஐயா, இதில் என்னையா இருக்குது, அதெல்லாம் மன்னிப்பு எதுவுமே கேட்க வேண்டாம் ஐயா, ஏங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே வந்து நம்ம இவங்களை கூப்பிட்றாங்க, யார் நம்ம சாமுண்டீஸ்வரி கூப்பிட்றாங்க. இங்கே வா சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி தம்பி கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் வந்து நானே சொன்னேன் இந்த தம்பியை வந்து ஊரை விட்டு தள்ளி வைக்கணும், ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன் திருப்பி இந்த தம்பியை வந்து நீ வீட்டுக்கு கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக் ஆகிடுது. இங்கிட்டு மயிலுக்கும் நம்ம அவங்க அப்பா இருக்காங்களே ரேவதியோட அப்பா, அவங்க பார்த்து சந்தோஷமாயிடுறாங்க. எப்படியோ வந்து நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா நம்ம சாமுண்டீஸ்வரியும் வந்து சரிங்க ஐயா, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து அவனை வீட்டுக்கு கூட்டு போகாமல் இருப்பேனா, டிரைவர் வாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து மறுபடியுமே வந்து அந்த வீட்டுக்கு கூட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.